சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அனைவருக்கும் ஞான சாய்பாபாவோட ஆசீர்வாதம் பரிபூரணம். வருகின்ற டிசம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. எல்லா பௌர்ணமி தினத்திலையும் நமது ஞான சாய்பாபாலயத்தில் சத்தியநாராயண பூஜை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது கலியுகத்திலே கஷ்டங்கள் நடக்கும் பொழுது மகாவிஷ்ணுவே சத்தியநாராயண பெருமானாக அவதாரம் செய்து இந்த சத்தியநாராயண விரத பூஜையை சொல்லி, இந்த பூஜையை யார் செய்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்கள் தீரும், தீராத துன்பங்கள் தீரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடைகள் விலகி திருமணம் நடைபெறும், வியாபாரத்திலே வெற்றி பெறலாங்கிற மாதிரி நமக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் இந்த சத்தியநாராயண பூஜையில் சொல்லி, சத்தியநாராயண பகவானை இந்த சத்தியநாராயண பூஜை சொல்லப்பட்ட ஒரு விரத பூஜை. அதாவது இந்த சத்தியநாராயண பூஜை செய்தால் சத்தியமாக ஏழ்மை விலகும் அப்படின்னு சத்தியநாராயண பெருமான் சொல்லியிருக்கார். ஏன்னா எந்த ஒரு விரத பூஜையிலும் சத்தியமாக இது நடக்கும் அப்படின்னு எந்த விரதத்திலையும் சொல்லப்படலை. இந்த சத்தியநாராயண பூஜையில் மட்டும்தான் சத்தியமாக நீ விரும்பியது அனைத்தும் கிடைக்கும், உன் துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சத்தியமாக சொல்லப்பட்ட சத்தியநாராயண பூஜை. அந்த அஷ்டோத்திரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஓம் சத்திய தேவா எனமஹா, ஓம் சத்திய புருஷா எனமஹா, ஓம் சத்தியநாதா எனமஹா, ஓம் சத்திய சாசினி எனமஹா, இப்படியாக சத்தியன்னு வரும். அப்படி சத்தியமாக ஏழ்மை விலகக்கூடிய இந்த சத்தியநாராயண பூஜை நமது ஞான சாய்பாபா ஆலயத்தில் வருகின்ற 4ஆம் தேதி வியாழக்கிழமை சாயந்தரம் மாலை 6 மணி அளவிலே மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற உள்ளது. நம்ம ஞானசாய்க்கு காது கேட்கணும்னு சொல்லியிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். அதுவும் நமது சிறப்பு என்னென்னா, அந்த சத்தியநாராயண பூஜையை யார் ஒருவர் ஞான சாய்பாபா ஆலயத்திலே செய்கிறார்களோ அவர்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவர்களுடைய பிரார்த்தனைகளையும் அடுத்த பௌர்ணமிக்குள் நிறைவேற்றி வைக்கிறார். ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேனே. ஒரு 2 போன பௌர்ணமிக்கு முதல் பௌர்ணமி ஒருத்தங்க நம்ம அம்பத்தூரில் இருக்கிறவங்க ஒரு பக்தர் சத்தியநாராயண பூஜைக்கு பண்ணுறாங்க. முதல் பௌர்ணமியில் அவங்களுடைய மகனுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்று வேண்டி போன பௌர்ணமிக்கு முதல் பௌர்ணமி பண்ணுறாங்க. கடந்த 2-3 வருடங்களாக பெண் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது தடங்களாகிட்டே போயின்னு இருக்கு. அப்போ அந்த பௌர்ணமிக்கு வரும்போது நாங்கள் சொல்கிறோம், நம்ம ஆலயத்தில் ஒரு பௌர்ணமிக்கு சத்தியநாராயண பூஜை பண்ணால் அடுத்த பௌர்ணமிக்குள் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்க வராங்க, அந்த பௌர்ணமியில் சத்தியநாராயண பூஜை பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், நல்ல சீக்கிரத்தில் ஒரு குட் நியூஸ் சொல்வீங்கன்னு சொல்கிறோம். அதற்கு சென்ற பௌர்ணமிக்கும் அவங்க அந்த சத்தியநாராயண பூஜை பண்ணுறாங்க. 2 பௌர்ணமிக்கு சத்தியநாராயண பூஜை பண்ணிட்டு 3ஆவதாக நமது ஞான சாய்பாபா ஆலயத்தில் அவங்களுடைய பையனோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு பாபாவோட பாதத்தில் வச்சுட்டு ஒரு துணி பூஜை பண்ணுறாங்க. துணி பூஜை பண்ணும் பொழுது பாபா அவங்களுக்கு ஒரு புஷ்பத்தை கீழே கொடுக்குறாரு. பாபாவே அன்றைக்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அப்போ அது பாபா கிட்ட ஒரு மாலை ஒன்று இருக்குது. அந்த மாலை எடுத்து நான் அவங்க கையில் கொடுத்து, இதை உங்களுடைய பையனுக்கு இந்த மாலையை கழுத்தில் போடுங்க. ஏன்னா திருமணஞ்சேரியில் எல்லாமே கேள்விப்பட்டிருக்குங்க. திருமணஞ்சேரியில் திருமணத்திற்காக ஒரு மாலையை போட்டு ஒரு பரிகார பூஜை பண்ணுவாங்க. திரும்ப அந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையோட சேர்ந்து அந்த திருமணஞ்சேரிக்கு கோயிலுக்கு போயிட்டு அந்த மாலையை அங்கே குளத்தில் வர்றதா ஒரு ஐதீகம் ஒன்று வச்சுருக்காங்க. இது இந்த நாள் வரையும் நடந்துட்டுருக்கு. அதை அப்போ பாபா எனக்கு உணர்த்தினார். அப்போ நான் அவங்கள்ட்ட அந்த கதையை சொல்லும்போது, இந்த மாதிரி திருமணஞ்சேரியில் நடைபெற்றிருக்கு, நீங்கள் இந்த மாலையை கொண்டு உங்கள் பையனுடைய கழுத்தில் போடுங்க, பாபா சத்தியமாக அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நடத்தி கொடுப்பார்னு சொன்னேன். இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னதாக அவங்களுக்கு திருமணம் நடைபெற்று விட்டது. அது மாதிரி அற்புதத்தை நடத்தக்கூடியவர், அதாவது கிருஷ்ணராம சிவ மாருத்யாதி ரூபமாக காட்சி கொடுப்பவர். நீங்கள் இன்னும் இந்த இடத்துல இருந்து யாராக நீங்கள் சொல்கிறீர்களோ அவராக காட்சி கொடுப்பவர் பாபா. எப்படி பாருங்க, ஒரு அற்புதமாக அந்த கல்யாணத்தை திருமணஞ்சேரியில் கொடுக்க வேண்டிய மாலையை இங்கே கொடுத்து பாபா 3ஆவது பௌர்ணமிக்குள் அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு சத்திய வாக்கான இடம் இது. இங்கே இருந்து எந்த பூஜைகள் பண்ணாலும், துணி பூஜையாக இருக்கட்டும், குழந்தைக்கு தொட்டில் பூஜையாக இருக்கட்டும், சத்தியநாராயண பூஜையாக இருக்கட்டும், எந்த பூஜைகள் நீங்கள் ஞான சாய்பாபா ஆலயத்தில் பண்ணால் சத்தியமாக ஏழ்மை உலகம், நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். அதனால் யாரெல்லாம் வரீங்களோ
டிசம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த சத்யநாராயண பூஜையில் கலந்துக்கோங்க. பாபாவின் பேரொருளை பெறுங்க. சத்யநாராயணனின் அருளை பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். ஜெய் சாய்ராம்.